தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் எஸ்.கே. சாமி உச்சநீதிமன்றம், உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அப்போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் பேசிய டாக்டர் எஸ்.கே. சாமி, ஒரு பாமரனையும் பாராள தகுதி கொடுக்கக்கூடிய சக்தி வாக்காளர்களுக்கு உண்டு. வாக்காளர்கள் 100% தமிழ்நாட்டில் வருகிற 19ஆம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். முழு வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். அரசியல் ஓட்டம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி, வணக்கம். மேடம் நீங்களும் போடுங்க மேடம். அடிப்படை உரிமைகளை எல்லாத்தையுமே சொல்லி தந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் எங்களோட அத்தியாவசியமான நோக்கமா கொண்டு பல்வேறு கட்ட விழிப்புணர்வுகளை நாங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே வர்றோம். இது சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடு சபைகள்ல இருந்து, சர்வதேச மனித உரிமை ஆணையர் ஐக்கிய நாடு சபைகள்ல இருந்து எல்லாருமே எங்களை பாராட்டுறாங்கன்னா, நாங்க அந்த டைம் பார்த்து கரெக்டான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19 ஒரு பாமரனையும் பாராளக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருக்கு. வாக்காளர்கள் அனைவரும் 100% இந்த தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவை வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரிகளோட இணைந்து உலக மனித உரிமை ஆணையமும் சேர்த்து எங்களோட வாலண்டியர்களோட சேர்ந்து அங்கங்க இருக்கக்கூடிய NSS NCC ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றிணைச்சு முடிந்த அளவிற்கு சென்று நேர்முறை வாக்கு, அதாவது எத்திக்கல் ஓட்டிங் சொல்லுவோம் இல்லையா, பணம் வாங்காம உங்க உரிமைகளை நீங்கள் சரியான ரூட்ல இதை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு பாமரனை பாராளும் அமைச்சராக உருவாக்க முடியும். அத்தகைய ஒரு சக்தி ஜனநாயக நாட்டில் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அது வாக்குரிமைங்கிற ஒரு உச்சபட்ச அதிகாரம். ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய வாக்குரிமை உச்சபட்ச அதிகாரமா மதிக்கக்கூடியது. இன்னைக்கு அதை நேர்முறையா செயல்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசும் சரி, இந்திய தேர்தல் ஆணையம் சரி, தலைமை தேர்தல் அதிகாரியும் சரி, அந்த அளவிற்கு ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட அணுகுறாங்க. நாங்களும் எங்களோட சேர்ந்து எங்க பங்களிப்பா இவங்களோட சேர்ந்து எங்களோட தன்னார்வலர்களை அனைவரையுமே ஒன்றிணைச்சு இந்த ரேலி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1/4/2024 காலை 8 மணிக்கு இங்க அவேர்னஸ் நாங்க கொடுக்குறோம் இல்லையா, இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒவ்வொரு தன்னார்வலரும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுவாங்க. வாக்குரிமைங்கிறது உச்சபட்ச உரிமை இந்திய ஜனநாயக நாட்டில். இதை பணத்துக்காக விற்க கூடாது, அடுத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக போடக்கூடாது. உங்களுக்கு நல்லவர்கள் யாருன்னு பார்த்து அந்த நல்லவர்களுக்கு ஓட்டு போட தயங்காம அந்த ஒரு நாள் ஜனநாயக கடமையை செய்ய முன்வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி எல்லா மக்களையுமே தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். எங்களோட முயற்சியாலையும் தேர்தல் ஆணையத்தோட அலுவலர்களோட முயற்சியாலையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாக்கு சதவீதம் வாக்குப்பதிவோட சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கூடிய விரைவில் 100% முழுமை பெறுன்ற நம்பிக்கையோட நாங்கள் எங்களது களப்பணியை செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று டாக்டர் எஸ்.கே. சாமி, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர், தலைவர், உலக மனித உரிமைகள் ஆணையம்.